Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து லிவான் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட வந்து இயர்ஸ் கணக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3-4 பாட்டில்ஸ்க்கு மேலே காலி ஆகிடுச்சு. பட் ரேண்டமாக நான் வந்து ஊட்டிக்கு போயிருந்தப்போ இந்த பாட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சில்னஸ்னால என்னால் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணவே முடியல. ஸோ அதனால் நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, ஜஸ்ட்டு டீடாங்கிள் பண்ணி அப்படியே வந்து ஹேரை பின்னல் போட்டுக்கலாம், 4 days தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இங்கேருந்து ஹொசூர்லேருந்து கிளம்பும்போதே தலைக்கு குளிச்சுட்டு தான் போனேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 night அதிலே முடிஞ்சிருச்சு. ஸோ 3 days தானே, வீட்டுக்கு வந்தோடனே தலைக்கு குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சீரம் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ட்ரையல் பேக் மாதிரி, ஜஸ்ட் 99 rupees தான் வந்து வரும். இது வந்து கெரட்டின் ஸ்மூத் ஆர்கன் ஆயில் ஆட் பண்ணி இந்த சீரம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன். சீரியஸ்லி சொல்லணுன்னா லிவான் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து வேறு ஒரு மாதிரி இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ஒரு கிளாஸியாக இருக்குது. அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. முடியில் வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகி டீடாங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் முடியும் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், என்னோடய முடி வந்து ரொம்ப ட்ரையாகவும் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அது வந்து அப்படியே ஸ்மூத்தாக சட்டிலாக வந்து பண்ணிடுச்சு. லிவான் போட்டிங்கன்னா நல்லா சில்கியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. லிட்ரலி ஒரு பிசுபிசுப்பு இல்லாத ஒரு ஆயில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. ஸோ நான் இது வந்து என்டையர்லி வந்து 1 day தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது இங்கேருந்து தலைக்கு குளிச்சுட்டு போய் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தது. செகண்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியாதுன்றதுனால சீரம் அப்ளை பண்ணியிருந்தேன். அது 1 day ஃபுல்லாக எனக்கு ஸ்டே ஆச்சு. நெக்ஸ்ட் டே திருப்பியும் வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வெளியே போக வேண்டியிருந்தது, அப்போ வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் முடியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது. நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டைல் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ லுக் வைஸும் சரி, கன்சிஸ்டன்ஸ் வைஸும் சரி, ரொம்பவே ஈஸி கோவாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வாசனை வந்து சொல்லணுன்னா, வாசனை வந்து வேறு லெவல். அது என்ன மாதிரியான வாசனைன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் நல்ல ஒரு குட் ஃப்ரேக்ரன்ஸாக தான் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் முடி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருந்தது. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நான் வந்து என்ன அப்போவே யோசித்தேன்னா, ஊருக்கு போயிட்டு இதை வந்து நம்ம அஃபிஷியலாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஃபுல் பேக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்றது. இதில் ஆர்கன் ஆயில் இருக்குது, கெரட்டின் ஸ்மூத்னுடைய அந்த காம்பனண்ட் வந்து இருக்குது. பிராண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸமேலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இது ப்ரொஃபஷ்னலாக ரெடி பண்ணதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீஸி ஹேருக்கு எகெயின்ஸ்டாக ஆன்டி ஃப்ரிஸ்ஸாக வந்து இது யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா ஹேர் டைப்புக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூட்டபிளாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாலான் ஸ்டைலில் ஸ்மூத் ஹேராகவும் இருக்கும். ஃப்ரிஸி ஹேரை வந்து ஸ்மூத்தாகவே வந்துட்டு ஹேண்டில் பண்ணி அதை வந்து அப்படியே கொண்டு போகும், மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரிலாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது. அது 25 ml பேக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அண்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. 1 or 2 pumps வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீரம் கையில் எடுத்துகிட்டு நல்லா உங்கள் பாமில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா உங்கள் கையை வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது வீடியோவில் முன்னே காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸ்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி ஒரு காமிங்கான ஃப்ரேக்ரன்ஸ் தான், ரொம்பவே நல்லா இருந்ததும் கூட. ஸோ அது வந்து எப்படி நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய லெவல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து ஷார்ட் ஹேராக இருக்குன்னா கொஞ்சமாக நீங்கள் எடுத்திங்கனாவே போதும். கொஞ்சம் மீடியம் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 பம்ப் எடுக்கலாம். கொஞ்சம் லாங் ஹேர், இன்னும் லாங் ஹேர் அப்படின்னா 3லேருந்து 4 உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து
அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போதே தெரியும். நீங்கள் ஒரு பம்ப் எடுத்திங்கனாவே உங்கள் கை ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது அதுவே நிறைய ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். நான் அது எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஒன் டைம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கண்டினியூவாக வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குட்டி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கு தான். இந்த அளவுக்கு தான் இருக்குது. 25 ml அஃப்கோர்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு க்யூட்டான ஒரு பவுச்சில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பாட்டில். இன்கேஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா கூட இதை வந்து நான் மற்ற இது யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இது வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்தது. அண்ட் இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாட்டில் மாதிரி தான். அண்ட் இதில் சீரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லிவானில் இருக்கிற மாதிரி தான். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக ஆயில் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ என்னோடய ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பம்ப் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இதோட காம்பனண்ட்டே பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்மூத்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. அண்டு கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இப்படி டச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. வாசனையும் வந்து சூப்பராகவே இருக்குது. ரொம்ப காமிங்காக தான் இருந்தது. தலைவலிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. வாசனை வந்து ஒன் டே ஃபுல்லாக ஸ்டே ஆகுதுன்னா கண்டிப்பாக இல்லை. ஒன் டே ஃபுல்லாலாம் ஸ்டே ஆகலை. நம்ம ஹேரில் போட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் அந்த வாசனை இருக்குது. அண்ட் அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஒன் டே கம்ப்ளீட்டாக இருக்குது. பட் ஆனால் 48 hours இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக 48 hours இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ஏன்னா கொஞ்சம் அப்புறமா ட்ரை ஆகுது. ஏன்னா என்னோடது ரொம்ப ஃப்ரிஸியாகிறதுனால நான் நிறைய ஊற்றணும் போல். அதாவது நம்மளுக்கு இந்த 1 ட்ராப் 2 ட்ராப்லாம் செட் ஆகாது. கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த லுக் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து முடியை வந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா தாராளமே ஒரு 10லேருந்து 15 சொட்டு கையில் நல்லா போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபுல் ஹேருக்கும் நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடச்சிது. ஸோ ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்டி ஃப்ரிஸ்ன்னு சூஸ் பண்ணுறது ஓகே தான். பட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில்கி ஸ்மூத்துன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சிலிக்கான் பேசிக்ஸில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சீக்கிரமாகவே உங்கள் ஹேரை வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு கொண்டு வரும். டீடாங்கிள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலும் வந்து சிக்கு போட்டு உடையுது அப்படின்னா அது வராமே கொஞ்சம் நம்மளால் தடுக்க முடியும். நான் 10லேருந்து 15 சொட்டு யூஸ் பண்ணி நல்லா ஹேர் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோம் பண்ணும்போது எனக்கு டீடாங்கிள் எதுவுமே ஃபீல் ஆகலை. நீங்களே பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு ஸ்மூத்னஸும் இருக்குது. அண்ட் முடி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீட்டாகவும் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிஸினஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஒரு 50% தான் சொல்ல முடியும். 100%லாம் சொல்ல முடியாது. ஏன்னா லிவானை விட எனக்கு இது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகலைன்னு தான் சொல்லணும். ட்ரெஸ்ஸமேல வந்து ஷாம்பூ சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த சீரம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலி என்னோடய ஹேருக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி நீங்கள் யாராவது இது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூவையும் எனக்கு வந்து சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் எனக்கு சூட் ஆச்சுன்னா ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிவான் கண்டிஷ்னர் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறேன். ஸோ கண்டிஷ்னர் வாங்கினதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த ரிவ்யூவும் நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஃப்ரிஸினஸும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில அடிஷ்னல் கேர் எடுத்து தான் ஆகணும். இப்போலாம் நான் வந்து ரொட்டீனாக ஹேர் கேர் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே வந்து சாலோன் ரிலேட்டடான திங்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் ஸ்பா க்ரீம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸு இல்லை 2 month ஒன்ஸு அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஹேர் நல்லாவே மெயின்டைன் ஆகிருக்கு. ஹேர் ஃபாலும் கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Thanks for watching this video, guys. Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.